ஹலோ பிஎஸ்சி ஃபார்ம்ஸ் வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இந்த வாட்டி நம்ம வந்து ஒரு 2 ஏக்கர் பருத்தி போட்டிருக்கோம். பருத்தி வந்து இந்த வாட்டி கம்மி பண்ணிவிட்டு நடவு கொஞ்சம் நெல் சாகுபடியை கொஞ்சம் அதிகமாக படுத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட 5 ஏக்கர் நடவு டிபிஎஸ் 5 விதை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த வயலில் பருத்தி போட்டாச்சு. அதாவது அறுவடை முடிச்சுட்டு வைக்கல்லாம் சுருட்டிட்டு இந்த இடத்துல இப்போ வந்து பருத்தி போட்டாச்சு. ஆக்சுவலாக முந்தா நேற்றையும் பருத்தி போட்டாங்க. அதாவது ஏக்கருக்கு 7லேருந்து 8 ஆள் போடுறாங்க. போட்டு முடிச்சாச்சு. நம்ம வந்து இந்த வாட்டி சூஸ் பண்ணியிருக்க இடைவெளி வந்து 3க்கு 2.5, அதாவது வரிசைக்கு வரிசை 3 அடி, ஒரு வரிசையில் செடிக்கு செடி வந்து 2.5லேருந்து 2.25. அது வந்து மேனுவலாக ஒரு பணியாட்கள் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். என்ன விதை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா RCH 659 எப்போதும் யூஸ் பண்ணுற அதே வெரைட்டி சீடு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 2 ஏக்கருக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 பாக்கெட்லேருந்து 6 பாக்கெட் வரைக்கும் நமக்கு செலவாயிருக்கு. இதை வந்து விதை நேர்த்தி பண்ணியிருக்கோம். விதை நேர்த்தி எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஒரு பாக்கெட்டில் போடுறதுக்கு முன்னாடியே பாக்கெட்டை கட் பண்ணி ஸ்ப்ரிண்டர் பவுடர் இருக்குது இல்லையா, அந்த பவுடரை வந்து உள்ளே கொட்டிட்டு நல்லா ஷேக் பண்ணும்போது ஒவ்வொரு விதையிலையுமே வந்து அந்த ஸ்ப்ரிண்டர் பவுடர் வந்து ஒரு கோட்டிங் மாதிரி விழுந்துடும் ப்ளூ கலரில். ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு போட்டோம். லாஸ்ட்டு 2 இயர்ஸாக அது மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த வேரழுகள், இலைக்கருகள் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே நமக்கு வரதில்லை. வாடல் நோயெல்லாம் வரதில்லை. மழையெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக போனாலும் இல்லை தண்ணி அதிகமாக போனாலும் நமக்கு வந்து தாங்கி செடி வந்து நல்லா திரட்சியாக கிளம்புது. வேர் வளர்ச்சியெல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ இந்த வாட்டியும் நம்ம அது மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க, என்ன மாதிரியான பருத்தி விதை போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணுங்கள். இது என்னடா கயிறு கட்டியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் வந்து ஒரு 2 ஏக்கர் கிட்ட உள்ள ஒரு வயல், இது ஒரே வயல். ஸோ இது வந்து தண்ணி பாய்ச்சறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நடுவில் வந்து ஒரு வாய்க்கால் மாதிரி நம்ம கிணல் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக அது மாதிரி மார்க் பண்ணி இதுலேயும் வந்து நம்ம வாய்க்கால் போட்டுருவோம். ஸோ 4 பக்கமும் சுற்றி தண்ணி வந்துடும். தண்ணி பாய்ச்சறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லே அவுட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து தண்ணி ஒரு இடத்துல அதிகமாக தேங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து நல்லா இது பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாட்டி தண்ணி பாய்ச்சும் போது நமக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கும்.